சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் மே 17 இயக்கத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு மே 17 இயக்கத்தின் சார்பில் இந்தி வாசகங்களை, அதாவது குறிப்பாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் இந்த இந்தி வாசகங்களை அளிக்கும் போராட்டம் இன்று நடைபெறும் என மே 17 இயக்கத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் சார்பில் அந்த வகையில் இன்று எழும்பூர் ரயில் நிலையம் அருகே வாசலில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் தலைமையில் இங்கு இந்தி எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பியும் ஒன்றிய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ரயில் நிலையம் நோக்கி உள்ளே செல்ல முயன்ற போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்தியை திணிக்கும் அதாவது ஒன்றிய அரசை கண்டித்து திருமுருகன் காந்தி தலைமையிலான கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தி ரயில் நிலையத்துக்குள் நுழைய முயன்றவர்களை போலீசார் கைது செய்து தற்போது பேருந்து நிலையத்தில் ஏற்றி அருகில் உள்ள சமுதாய நல கூடத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். செந்தில், தகவல்களுக்கு நன்றி. இந்தி திணிப்பை நியாயப்படுத்தும். தேசிய கட்சிகளை புறக்கணிப்போம். நினைவு கூர்வோம், நினைவு கூர்வோம். இந்தி திணிப்பை எதிர்ப்பு பாரு. உயிர் நீத்த ஈகியர்களை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.